விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நாடாக தானாக வந்திருக்கிறேன், நான் நாடாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசுவின் அன்பும் அமைதியின் நல்வாழ்த்துக்களும். உங்கள் அனைவரையும் அன்னைக்கு பாமாலை என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் புனித செசிலியா ஆன்செம்பிள் பாடகர் குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, மே மாதம் என்றால் என்ன? மே மாதம் என்பது அன்னை மரியாளின் மீது நாம் வைத்திருக்கும் அன்பையும் பக்தியையும் காட்டும் ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே போல இரண்டாவதாக அன்னை மரியாளின் பக்தர்களாகிய நாம், நம்பிக்கையாளர்களாகிய நாம் அன்னை மரியாளை போல் வாழ முயற்சிக்கும் ஒரு அருமையான ஒரு காலமாக இந்த மே மாதம் நமக்கு அமைகின்றது. ஆகையால் இந்த ஒரு நிகழ்வு அன்னை மரியாளை பற்றியும் அவருடைய பண்புகளை பற்றியும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய பகுதிக்கான தலைப்பு நாம் பார்க்கல, அன்னை மரியாள் அழைப்பை ஏற்றவள். லூக்கா நற்செய்தியில் அழகாக பார்க்கின்றோம். கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு நற்செய்தி சொன்ன உடனே அன்னை மரியாள் தயக்கத்துடனும் பயத்துடனும் நின்றாங்க. ஆனால் இறைவனின் திருவுள்ளம் இதுதான், நான் இதை தான் ஏற்கணும் என்று சொல்லி, இதோ ஆண்டோடைய அடிமை நான் என்று தன்னையே ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஒரு ஒப்பு கொடுத்தல நாம் பார்க்கிறோம். அவருடைய தாழ்ச்சியும் அவருடைய கீழ்ப்படிதலையும் நாம் பார்க்கிறோம். அதே போல தான் அந்த தாழ்ச்சி தான் அவர்களை என்று உயர்த்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் மனமுவர்ந்து மனம் மகிழ்வோடு தன்னை ஒப்பு கொடுத்து, தாழ்நிலையில் இருந்த என்னை தயவுடன் கண்ணோக்கினீர் என்று ஒரு பாடலை பாடினாங்க. நாமும் அன்னையினுடைய மனநிலையோடு சேர்ந்து இந்த பாடலை ஆர்ப்பரிப்போடு பாடுவோமா?
மகிழ்கின்றது. தம் அடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் பேருடையார் என்றிடுமே, என்னை பேருடையார் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும், அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்னை மரியாள் அவங்க எதிர்பாராத ஒரு தருணத்தில் தான் வந்து ஆண்டவரோட அழைப்பை சந்திக்கிறாங்க. அந்த தருணத்தில் அவங்களுக்கு தெரியாத அந்த அழைப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன சவால்கள் அவங்க சந்திக்க போகிறாங்க, என்ன சிக்கல்கள் இருக்கும், அது எதை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கடவுளுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக அவங்க அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு வர அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு ஆண்டவருடைய அழைப்பை அன்னை மரியாள் போலவே நம்மளும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? கண்டிப்பாக ஷெரின், சரியாக சொன்னீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே கடவுளால் அழைக்கப்பட்டவங்க தான். அதை ஏற்றுக்கிற மனநிலை மாதாமா மாதிரி நம்மளுக்கும் இருக்கணும். இந்த உலகத்திற்கே தாயான அன்னை மரியாளை போற்றி இந்த பாடலை ஒன்றா சேர்ந்து பாடுவோமா?
அழைப்பை ஏற்றவள். அன்னை மரியாள் வந்துட்டு ஆம்னு ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் இந்த உலகத்துக்கே மீட்பு கொண்டு வந்தாங்க. அன்னை மரியாளை போல் நம் வாழ்க்கையும் ஆமாக மாறட்டும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க பியோ. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நம்மளுக்கு தெரிந்தவர்கள் நம்ம இடத்துல கேட்டால் இது கொஞ்சம் செய்றியாப்பா, இல்லை அம்மா அப்பாவே நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்க, இது கொஞ்சம் செய்ப்பா, இது ஓகே போயிட்டு வந்துறியாப்பா. ஆனால் நம்ம இல்லை முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் அன்னை மரியாள் உலகத்தின் மீட்புக்காக இறை திட்டத்தையே அவர்கள் உள்ளத்தில் நிறுத்தி ஆழ்ந்து சிந்தித்து ஆம் என்று சொன்னார்கள். ஆகவே நாமும் நல்ல விஷயங்களுக்கு ஆம் என்று கூறியும் இறைவனின் திட்டம் எது என்று உணர்ந்து ஜெப வாழ்க்கையில் ஊன்றி நிற்பவர்களாக நாம் வாழ்ந்து அன்னை மரியாளை போல் நல்ல திட்டங்களுக்கு ஆம் என்று சொல்ல அழைப்பு விடுக்கின்றேன். அனைவரும் கண்களை மூடுவோமா? அன்பு தந்தையே இறைவா, அன்னை மரியாளை எங்களுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நீர் நிறுத்தியதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய திருவுள்ளத்தை அவர் நிறைவேற்றியது போல நாங்களும் உமது திருவுளம் எதுவென்று அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதேபோல் எங்களின் ஒவ்வொருவரின் இதயங்களையும் தொட்டு ஆசிர்வதியும். அதன் வழியாக நாங்கள் உமது வழியை கண்டடைந்து உம்முடைய சித்தத்திற்கு ஆம் என்று கூறி நாங்களும் அன்னை மரியாளை போல அவருடைய பண்புகளை பற்றி வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.